ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். லாங் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்றேன். ஆனா கண்டிப்பா முடிய மாட்டேங்குது. ஒர்க் அதிகமா வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒர்க்னே அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்காக இந்த சாரி வந்து நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ண குடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மள்ட்ட ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. அதனாலேயே இத பார்த்து பார்த்து தைக்க வேண்டியதா போயிடுச்சு. ஒண்ணும் பெருசா டிசைன் இல்ல. ஸ்லீவுக்கு ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ளேயுமே சரி, நம்ம வந்து ஃபினிஷிங் சூப்பராவே குடுத்துருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே லேஸ் வந்து பேக் நெக்குக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பேக்கு, ஃப்ரண்ட் 2த்துக்குமே. இந்த மாதிரி லீஃப் டிசைன்ல இருந்துச்சா, அது அப்படியே ஸ்ட்ரைட்டா தையல் போட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு நெனச்சேன். அதனால வந்து அந்த லீஃப் டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் முக்கோணம் முக்கோணமா நான் வந்து தையல் போட்டேன். அப்படியே நேராவே நம்ம வந்து தையல் போட்டுருக்கலாம். அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓரத்துல தான் தையல் போடுவோமா, சென்டர்ல உள்ள இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி தூக்கிட்டு இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப்ல லேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த லேஸ் டைப் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் வந்து போட்டு குடுத்துருவேன். ஃபினிஷிங் நல்லாருக்கும். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு இதோட அவுட்லுக் இப்படி தான் வந்திருக்கு. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ வர சாரி எல்லாமே துணி வந்து சீக்கிரமா பிரிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஓவர்லாக் நம்ம கண்டிப்பா போட்டு குடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கேத்த மாரி தான் வருது. ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரிலேருந்து கொஞ்சம் கிளாத்த கட் பண்ணி, அத வந்து நான் சென்டர்ல வச்சிருக்கேன். கஸ்டமர் வந்து வாங்குன உடனே ஒண்ணே ஒண்ணு கேட்டாங்க. என்னன்னா, "இந்த ப்ளீட் வந்து ஃபுல்லா வச்சா என்ன சிஸ்டர் ஸ்லீவ்ல?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சாரிலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கட் பண்ணலாம். அதுக்கு மேல அந்த கிளாத்த கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஹிப்பு கிட்ட ப்ளீட் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து துணி பத்தாம போயிடும். அதனால நான் சொன்னேன். கஸ்டமர் ஓகே சொல்ட்டாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவே நல்லாருக்கு, சூப்பரா இருக்குன்னு" சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இந்த சாரீல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா சாரியோட லென்த் வந்து 5.5 மீட்டர் இருக்கும். அதுல நம்ம 20 சென்டிமீட்டர் ஸ்லீவ்க்காக நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். மிச்சம் அந்த 20 சென்டிமீட்டருக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் துணி குடுத்து அட்டாச் பண்ணி குடுக்கணும்ல. அப்பதானே சாரி லென்த் கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் என்ன நெனச்சேன்னா, இந்த ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்லீவ் யூஸ் பண்ண போறதில்ல. அந்த ப்ளவுஸ்ல உள்ள 20 சென்டிமீட்டர கட் பண்ணி, நம்ம கொண்டு போய் சாரில அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கும் ஒரு தடவ சாரி அளந்து பார்ப்போம் அப்படின்ட்டு அளந்து பார்த்தேன். அத கட் பண்ண பிறகுமே, அந்த எல்லோ கலர் கிளாத்து நான் ஸ்லீவ்க்கு ஏத்த மாரி கட் பண்ண பிறகுமே 5.5 மீட்டர் இருந்துச்சு. "எப்பா சாமி போதும்டா! ஒட்டு வைக்கிற வேலை மிச்சம்" அப்படின்ட்டு அந்தோட ஒர்க் அத முடிச்சுட்டேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு ஸ்டிச் பண்றதுக்காக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க வெளியூர்ல இருந்து. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸு. சரி, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸா இருந்தா கூட எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு உடனே பார்க்கணும்னு தோணுது. ஆனா ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதுவும் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து அவங்க வாங்கி எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இத வந்து அவங்க சைஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். எப்படி இருக்கு? டிசைன்லாம் எப்படி இருக்கு? இதில பண்ண முடியுமா என்ன? அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி உடனே பிரிச்சு ஒவ்வொரு டிசைனா பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நான் இத ஸ்டிச் பண்ண போறது கிடையாது. சும்மா பார்க்கலாம் எப்படி இருக்கு? இதுக்கு ஏத்த மாதிரி லைனிங்லாம் எவ்வளோ எடுக்கணும்? அவங்க அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கு? அதுவும் இல்லாம இவங்க கொஞ்சம் சீக்கிரமா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, சரி நம்ம கடைக்கு போறப்போ பார்க்கறதுக்கும் தேவைப்படும்ல. அதனால சரி எல்லாத்தையும் பார்த்து வச்சுப்போம். டிசைன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாரி பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கன்ஸா கிளாத்ல வந்து குடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் இருக்கும். ஆனா, அவங்க ஷார்ட் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா, அதுல வந்து புட்டாஸா அங்கங்க தனித்தனியா தானே இருக்கு. வேணா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல நல்லா சூப்பரா இருக்கு. இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் மாதிரி இருக்கிற ஸ்டோன் வச்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது? ஒரு மாரி பளிச்சுன்னு சூப்பரா இருக்கு. இதே சேம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல கிடைக்கும். ஆனா, இந்த கஸ்டமர் வந்து இந்த எல்லா ப்ளவுஸையும் எங்க வாங்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லல. நானும் கேட்கல. சில இதுல வந்து எல்லாமே ஒரே பேஜ்ல வாங்குன மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, ஒரே இடத்துல வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கிங் வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸ்லயும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. அதாவது நெக் எந்த இடத்துல இருக்கணும், ஸ்லீவ் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மார்க்கிங் வித்தியாசம் வரும். சில பேர் வேற இடத்துல போடுவாங்க, சில பேர் வேற இடத்துல போடுவாங்க. ஸோ, அந்த மாதிரி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. அதனாலயே சொல்றேன், நான் இது வந்து கொஞ்சம் வேற வேற இடத்துல புடிச்சிருந்த மாதிரி வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நம்ம வாங்குறோம். ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஒர்க் பண்ணது மட்டும், ஸ்டிச் பண்ணாம ஒர்க் பண்ணது மட்டும் இப்ப நான் வச்சிருக்க மாதிரி நீங்களும் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன். இதுக்கு வந்து ஒரு 2, 3 விஷயம் நீங்க உங்கள தயார் பண்ணிக்கணும். ஒண்ணு வந்து நெக் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாரி இருக்காது. கொஞ்சம் டீப் கீழ இறங்கி இருக்கும். அந்த மாதிரி டீப்பா போடுவீங்க அப்படின்னா, இத வந்து வாங்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 36 பஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு 36 அல்லது 36க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, இதோட ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். 36 விட கம்மியா இருக்கீங்க. பஸ்ட் ரவுண்ட் வந்து 36 விட கம்மியா 34, 32
30 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபிட்டிங் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா கொண்டு வரலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்போ 40 சைஸ்ல நீங்க வந்து இந்த மாரி ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இதே சேம் கலர்ல பிளெயின் கிளாத்து கொஞ்சம் ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவா குடுப்பாங்களா? அப்படிங்கிறத கேட்டு, அவங்க குடுப்பாங்க அப்படின்னா, அதே கலர்லயே எனக்கு பிளெயின் கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில வந்து நெறைய இதில ஒட்டு வைக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் 40 சைஸ்க்கு மேல இருந்தீங்கன்னா, ஒட்டு கொஞ்சம் வைக்கிறது தேவைப்படும். ஏன்னா, மார்க்கிங் வந்து பெர்ஃபெக்ட்டா எந்த எந்த இடத்துல எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற மாரிலாம் மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் சொல்லல. சில இடத்துல அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒட்டு வைக்கிறதுக்குலாம் துணி தேவைப்படும். இப்ப நம்ம வேற இடத்துல போய் வாங்குனோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா சேம் கலர்ல நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வேளை கிடைக்காம கூட போகலாம். அதனால வாங்கும்போதே அவங்கள்ட்டயே கேட்டு சேம் கலர் கிடைச்சுச்சு அப்படின்னா, அதையும் சேர்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. பார்க்கறதுக்கு ஒரே கிளாத்தா இருக்கும், ஒரே கலரா இருக்கும், பார்க்கவும் நல்லாருக்கும். இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன் சாரி ஒரு கஸ்டமர் குடுத்துருக்காங்க. இதுல வந்து சாரில ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ப்ளவுஸ்ல லைனிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். நார்மல் தான் எந்த டிசைனும் கிடையாது. நார்மலா கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன் தான். ஸ்டிச் பண்ணி குடுக்கணும். ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. லைனிங் வேற ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் கடையில. குடுத்து அனுப்புறேன்னாங்க. இன்னும் குடுத்து அனுப்பல. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அதுவரைக்கும் நம்ம சாரி ஓரம்லாம் அடிச்சு வச்சுட்டோம் அப்டின்னா, அவங்க லைனிங் குடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி உட்காந்துட்டேன். சாரிய ஃபர்ஸ்ட்டு ஓரம் அடிப்போம். ஃபால்ஸும், லைனிங்கும் கடையிலேருந்து குடுத்து விடணும். அதுக்காக வெயிட்டிங். ஏன்னா, இன்னைக்கு வந்து என்னால போய் வாங்க முடியாது. வண்டி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதால என்னால போய் வாங்க முடியாது. அதனால குடுத்து விடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே குடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. ஒரு 1 மணி இருக்கும் கால் பண்ணேன். அவங்க மணி இப்போ 2 ஆகுது இன்னும் வரல. சாப்பாட்டு நேரம்ல அதனால சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா வருவாங்க. அதுக்குள்ள நம்மளும் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்டின்னா, கொண்டாந்து குடுத்துருவாங்க. மொத்தமா இந்த கஸ்டமர் வந்து மொத்தம் 4 ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. 1 வந்து லைனிங் ப்ளவுஸு, மத்த 3மே வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் குடுத்துருக்காங்க. என்னமோ தெரியல லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணா கொஞ்சம் சீக்கிரமா முடியிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுதான் கொஞ்சம் தைக்கவும் ஆசையா இருக்கும். நார்மல் ப்ளவுஸ விட லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கும். சரி ஃபர்ஸ்ட்டு இத கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இத ரெடி பண்ணேனா, அத இன்னும் நார்மல் ப்ளவுஸு மொத்தம் 3த்தையும் நான் இன்னும் வந்து கட் பண்ணவே இல்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். எப்போதுமே நான் தான் இவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். அதனாலேயே லைனிங் ப்ளவுஸ்க்கு உள்ள பேட்டர்ன் வந்து என்கிட்ட இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கேன். நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்போதுமே ஒரே அளவு குடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அளவு மாறும். சில நேரத்தில இது கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லி குடுப்பாங்க. சில நேரத்தில வேற அளவு போட்டு குடுப்பாங்க. அதனால நான் அத மட்டும் எடுத்து வைக்கல. லைனிங் ப்ளவுஸ் மட்டும் ஒரே அளவு தான். எப்போ ஸ்டிச் பண்ணி குடுத்தாலும் இந்த அளவு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்றதுனால, நான் அதையே வச்சு அப்படியே கட் பண்ட்டேன். மோஸ்ட்லி யாருக்குமே நான் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வைக்க மாட்டேன். சில பேருக்கு வந்து நெக் வந்து பிரச்சனையாவே இருக்கும். ஆ கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் லூஸ் ஆயிடும். கொஞ்சம் இதுவா இருந்தாலும் ரொம்ப ஒடுக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நெக் ப்ராப்ளம் வர்ற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணிடுவேன்னா, அதுவும் இல்லாம ரெகுலரா நம்மள்ட்ட குடுக்குறவங்க. 1 தடவ 2 தடவ குடுக்குறவங்களுக்குலாம் கிடையாது. ரெகுலரா நம்மள்ட்ட குடுத்து நெக் ப்ராப்ளம் ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் பேட்டர்ன் போட்டு போட்டு வப்பேன். எந்த அளவு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அத அப்படியே எடுத்து வச்சுருவேன். இதையே நம்ம போட்டு நம்ம எப்போதும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு தடவ போடுவோம், திரும்ப அடுத்த தடவ மறந்துருவோமா? நெக்கோட இறக்கம், அகலம் ஞாபகம் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு வளைவு குடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால நெக் பிரச்சனை வந்தா மட்டும் நான் இந்த மாரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கஸ்டமருக்கு அந்த மாதிரி தான் நெக் ப்ராப்ளம் வரும். அதனாலயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, பேட்டர்ன் போட்டு வச்சுட்டேன். இப்போ கொஞ்ச நாளாவே இந்த பேட்டர்ன் அப்படியே அந்த லைனிங் அப்படியே போட்டு கட் பண்ணி இவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுத்துடுறது. இவங்களுக்கு வந்து எதனால இந்த நெக் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் நெக் நார்மல் நெக்கா இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்ல வளைவு. வெளிப்பக்கமா நல்ல வளைவு குடுத்து நல்ல அகலமா இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த நெக்க வந்து நான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எப்பயுமே சரி கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப தான் மொத தைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வரதான் செய்யும். அடுத்த ப்ளவுஸ்ல கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா, நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வர அளவுக்குலாம் இருக்காது. எல்லாருமே சரி, சின்ன சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும். சில பேருக்கு நெக் லூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து அ கிராஸ் வந்து லூஸா இருக்கிற மாரி இருக்கும். டைட்டா இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி நான் அடுத்த ப்ளவுஸ்ல சரி பண்ணி குடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் அதுலேருந்து நம்ம அளவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க கரெக்ட்டாவே தச்சாலும் முன்னாடியே ஒரு வார்த்தை அந்த மாரி சொல்லி வச்சுட்டீங்கன்னா, அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயி இருப்பாங்க. நீங்க நல்லா தச்சு குடுப்பீங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து
ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க பெருசா வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு அவங்க அமைதியா இருப்பாங்க. ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அடிக்கடி பண்ணிட்டுருக்க ஒரு விஷயம். அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாம, அப்போனா ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ்லயே ஃபிட்டிங் கொண்டு வர முடியாதா? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. மேபி ஏதாச்சும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். வந்துச்சு அப்படின்னா, அத வந்து நீங்க கொஞ்சம் அடுத்த ப்ளவுஸ்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா ஒர்க் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இதுல என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்க விட ஃப்ரண்ட் வந்து பெருசா இருக்கும் லென்த்துல. அப்போ சைடு ஜாயிண்ட்டா இருக்கட்டும், பிளஸ் சிம்பலா இருக்கட்டும், எதுலயுமே நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லாம நீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பெருசா இருந்தாலும் சரி, பேக் பெருசா இருந்தாலும் சரி, கட்டிங் நம்ம கரெக்ட்டா போட்டோம் அப்படின்னா, ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா வந்து ஒரு வேள கட்டிங்ல நீங்க சின்ன சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸ்டிச்சிங்ல வந்து அத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலே, ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நம்ம சூப்பரா கொண்டு வந்துரலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்க ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. 2 ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.